ரிஷபம் ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்தை பொறுத்த மட்டிலும் இந்த ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மிகச் சிறப்பானது, ஒரு நல்ல ஆண்டு அப்படின்னு நான் சொல்லுவேனுங்க. ஏன்னா பெரும்பான்மையான பகுதிகள் கிட்டத்தட்ட 80% மேலே உங்களுக்கு நன்மைக்கான அமைப்புகள் தான் உண்டுங்க. சரி, எங்கெல்லாம் நன்மை அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட், அன்பு நண்பர்களே, என் பிள்ளைக்கு பருவ வயதாகிவிட்டது, ஆனாலும் திருமணம் ஆகவில்லை, என் பிள்ளைக்கு எப்போ கல்யாணம் ஆகும், என் பிள்ளைக்கு எப்போ கல்யாணம் ஆகும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிற ரிஷபராசி பிள்ளைமார்கள், பெற்றோர்கள் அனைவருக்குமே இந்த ஆண்டு குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடைபெறுகின்ற ஆண்டு. திருமணத்திற்கு நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் நண்பர்களே. திருமண அமைப்புகள் நன்முறையில் கைகூடி வருகின்ற ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த ஆண்டு அமைகிறது. அதே போல் குழந்தை பாக்கியம் சார்ந்தும் ஒரு நல்ல மேன்மை உண்டு. இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா கல்யாணம், குழந்தை பாக்கியம், இந்த மாதிரியான அனைத்து விதமான குடும்ப சுப நிகழ்வுகளும் நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான ஆண்டு ரிஷபத்திற்கு. அதனை அடுத்ததாக வேலை இல்லாமல் தவித்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கு வேலை வாய்ப்புகளை பெற்று தருகின்றது மாதிரியான ஆகச்சிறந்த காலகட்டம். ஏன்னா வேலையே இல்லாமல் இருக்கிறவங்க, இல்லை நல்ல வேலை இல்லாமல் இருக்கிறவங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எந்த கேட்டகரிகளுக்குள்ளே இருந்தாலும் வேலை வாய்ப்புகளை பெற்று தந்து ஒரு நல்ல நகர்வை நோக்கி உங்களை கொண்டு செல்லக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது. அதே போல் தாங்க உத்தியோகத்தில் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா நான் இதே நிலையில் தான் இருக்கேன், இதே ஸ்டாண்டர்டில் தான் இருக்கேன், சம்பளமும் பெருசாக உயர்ந்த பாடில்லை, பொசிஷனும் உயர்ந்த பாடில்லை அப்படின்னு மனத்தாங்கலில் இருக்கின்ற அன்பர்களுக்கு கூட இந்த ஆண்டு இருப்பதை விட அடுத்த கட்டத்திற்கு நல்லபடியாக நகரக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த ஆண்டாக அமைகிறது. ஒரு சிலருக்கு உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும், எதிர்ப்புகள் அல்லது எதிரிகள் விலகக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான ஆண்டு இது. அதே போல் பார்த்தீங்கன்னா தொழில் செய்கின்ற அன்பர்களுக்கு சூப்பருங்க இந்த ஆண்டு. ரிஷபராசி அன்பர்கள் உண்மையிலேயே நம்ம வீடியோட இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி தசாபுக்தி மட்டும் நல்லா இருந்துருச்சுன்னா வருமான ரீதியாக, வேலை ரீதியாக, தொழில் ரீதியாக டாப் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது. அடுத்த கட்ட வளர்ச்சி இருக்கும். தொழிலை விரிவுபடுத்துவது, தொழில் ரீதியாக நல்ல வருமானம் ஈட்டுவது, பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சி பெறுவது, உங்களுடைய தொழில் நல்ல பிராண்ட் ஆகிறது, அந்த மாதிரி ஒரு நல்ல வருமான ஓட்டத்தை நோக்கி அற்புதமான அமைப்புகளில் நகரக்கூடிய காலகட்டம் இந்த ஆண்டு. ஸோ ரிஷபத்திற்கு ஆண்டின் ஆரம்பத்திலிருந்தே அற்புதமான பலன்கள் உண்டு. தசாபுக்தி வழக்குன்னு அது ரொம்ப முக்கியம், சரிங்களா? இந்த மாதிரியான ஒரு அமைப்பு. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த முடியும் கடன் தொந்தரவுகளில் மாட்டி சிக்கி தவித்து கொண்டிருக்கின்ற ரிஷபத்திற்கு கடனிலிருந்து வெளில வர்றதுக்கான வழி கிடைக்கும். ஆரோக்கியத்தில் அந்த தொந்தரவு இந்த தொந்தரவுன்னு ஏதாவது ஒரு தொந்தரவுகளை மாட்டிக்கிட்டு அடிக்கடி முழிக்கின்ற ரிஷபராசி அன்பர்களுக்கு நாளில் கேது இருக்கிறதுனால அப்பப்போ ஹெல்த் தொந்தரவுகள் வரும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது கட்டுக்குள் இருக்கும். 11ஆம் இடத்து சனியினால் அது எல்லை மீறாது. ஒரு சிலருக்கு தசாபக்தி வளர்த்துருந்ததுன்னா ஓரளவுக்கு க்யூர் ஆகக்கூடிய சூழ்நிலைக்கும் தள்ளப்படுவீங்க. ஸோ ஆரோக்கியமும் முன்பை விட மேம்படக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் இது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும், சரிங்களா? அதே போல் கையில் பணப்புழக்கம் இருந்து கொண்டே இருக்கும். இந்த ஆண்டு முழுக்கவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தேவையாக இருந்தாலும் அதுக்கு மணி இருந்துக்கிட்டே இருக்கும், பண வரவு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ கையில் நல்ல பணப்புழக்கம் இருக்கின்ற காலகட்டம், குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவுகின்ற காலகட்டம், குடும்பங்களுக்கு இடையே இருந்து அந்த கசப்புக்கள் விரோதங்கள் அனைத்தும் குறைகின்ற நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது, சரிங்களா? இது ஒரு அமைப்பு. இதனை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சொத்து வாங்குவது, வீடு கட்டுவது, இடம் வாங்கி போட்டது, இந்த மாதிரி ஏதேனும் ஒரு பொருட்சேர்க்கைகளை செய்கிறதுக்கும் ரிஷபத்திற்கு இந்த ஆண்டு மிக மிக சிறப்பாக உண்டு. எதிரி தொந்தரவுகளை கூட வெல்லுவீர்கள். தொழில் சார்ந்தும் சரி, உத்தியோகம் சார்ந்தும் சரி, தனிப்பட்ட முறையிலும் சரி. வழக்குகள்லாம் கூட ஏதாவது போயிட்டு இருக்கு, இந்த பிரச்சனையினால வழக்கு, அந்த பிரச்சனையினால வழக்கு அப்படின்னு சொல்லி வழக்குகள் போயிட்டு இருந்தாலும் வழக்குகளில் விஜயம், வெற்றி காணக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த ஆண்டு அமைகிறது அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும், சரிங்களா? அந்த விதத்தில் இது ஒரு சிறப்பான காலகட்டம். படிக்கின்ற பிள்ளைகளுக்கு படிப்பில் நல்ல மேன்மையும் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய அமைப்புகளும் ஏற்படும். முன்பை விட ஓரளவுக்கு பிள்ளைகள் நன்றாகவே படிப்பார்கள். அதில் நீங்கள் எந்த கவலையும் பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல பேரை பெற்றுக் கொடுக்கும் இந்த ஆண்டு, சரிங்களா? அந்த விதத்துலையும் இது ஒரு நல்ல சிறப்பு மிகுந்த காலகட்டம். ஏதாவது பொருட்களை விற்கிறதுக்காக நீங்கள் முயற்சி செய்கிறீங்கன்னா அப்படின்னு சொன்னால் இந்த ஆண்டினுடைய மே மாதத்திற்கு பிறகு முயற்சி செய்யுங்க. இந்த லேண்டு விற்கணும், இந்த பொருள் விற்கணும், தள்ளி போய்கிட்டே இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு கூட இந்த ஆண்டு அதெல்லாம் விற்பதற்கான வழிவகைகள் கிடைச்சிரும். அந்த விதத்தில் எனது அருமை நண்பர்களை விற்க முடியாத சொத்து பத்துக்களை கூட விற்பதற்கான ஒரு அற்புதமான ஆண்டு. தாயாரினுடைய அன்பும் அரவணைப்பும் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு உன்னதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும், சரிங்களா? ஓவராலாகவே இந்த ஆண்டு பொருளாதாரம், தொழில், ஆரோக்கியம் சார்ந்து நன்றாக உண்டு. உங்கள் தசாபுக்தி நன்றாக இருக்கிற பட்சத்தில், சரிங்களா? இது நீங்கள் நல்லா இருக்கிற இடங்கள்.
எங்கெங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டால் பெருசாக ஒன்றும் தொந்தரவு கிடையாது. எப்போ பாரு ஏதாவது ஒன்று அப்பப்போ சின்ன சின்னதாக உடல் நலத்தில் 4ஆம் இடம் கேதுவினால் தொந்தரவு வந்துக்கிட்டே இருக்கும். அதில் கவனித்து இருந்துக்கிட வேண்டியது அவசியம். பிள்ளைகளுக்கு பள்ளி படிப்பில் உயர்கல்வி சிறப்பாக இருக்கும். பள்ளி படிப்பில் கொஞ்சம் அப்பப்போ மந்தமாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த 2 இடங்களில் மட்டும் கொஞ்சம் பிள்ளைகளை பார்த்து அப்படி தட்டி கொடுத்து அனுப்பிட்டீங்கன்னா சிறப்பு. எதுக்குமே நீங்கள் பயப்பட வேண்டாம். அதே போல் மே மாதம் வரைக்கும் எல்லா விஷயமே கொஞ்சம் டக்கு டக்கு டக்குன்னு முடியும். மே மாதத்துக்கு பிறகும் வேலை முடிஞ்சிடும். ஆனால் நேரடியாக மூக்கு தொடுறதை விட்டுட்டு தலையை சுற்றி மூக்கு தொடுற மாதிரி எல்லாமே கொஞ்சம் அலைச்சலை ஏற்படுத்தி மே மாதத்துக்கு பிறகு சில காரியங்கள் நிறைவு பெறுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் இது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டணும். சரிங்களா? மற்றபடி பெரிதாக தொந்தரவு அப்படின்னு சொல்கிற அமைப்புகள் எல்லாம் ரிஷபத்திற்கு எதுவும் இல்லை. ஓவராலாகவே வெயிட்டேஜாக ஒரு பொருளாதாரம், ஆரோக்கியம், குடும்ப வாழ்க்கை, தொழில் வட்டாரம் அனைத்திலும் நல்ல மேன்மையை தருகின்ற அற்புதமான ஆண்டு இந்த ஆண்டு.